வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சிறுநீரக செயலிழப்பினுடைய ஆரம்பகட்ட பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா, இந்த சிறுநீரக செயலிழப்புக்கான ஆரம்பகட்ட அறிகுறிகள் தெரியும் போதே நீங்கள் மருத்துவரை அணுகி விடுபட்டுக் கொள்வதற்காக தான். சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது இன்று பொதுவான பிரச்சனை ஆகிடுச்சு. வயதானவர்களை மட்டும் குறிவைத்த இந்த நோய் இளைஞர்களையுமே இப்போ பாதிக்க தொடங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி சிறுநீரக பிரச்சனையை அதிகரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அதனுடைய அறிகுறிகளே காட்டாம அதனுடைய பாதிப்புகள் நமக்கு வரதால தான். பொதுவாக சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா உடனே அதனுடைய அறிகுறிகள் நமக்கு தெரியாதுங்க. அது தீவிர நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். எனவே தான் இது நாள்பட்ட சிகிச்சை எடுக்கக்கூடிய பிரச்சனையாக உருவெடுக்குது. இருந்தாலும் நம்ம சில ஆரம்ப கட்ட அறிகுறிகளை முன்னாடியே உணர்ந்தோம் அப்படின்னா ஆரம்ப நிலையிலேயே மருத்துவரை அணுகி அதை சரி செய்து கொள்ளலாம். அந்த மாதிரி அறிகுறிகள் என்னன்றதை விளக்கமா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அதீத சோர்வு மற்றும் கவனமின்மை பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா பாருங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட உங்களுக்கு இருக்கலாம். சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகளில் தொய்வு ஏற்படும் போது உடலினுடைய நச்சுக்கள் மற்றும் அசுத்தங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது சுத்திகரிக்கப்படாமல் என்ன ஆகும்னா நம்மளுடைய ரத்தத்தில் போயிட்டு கலந்துருங்க. இதனால அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்பட்டு நீங்கள் எப்போதுமே அதீத சோர்வாகவும் பலவீனமாகவும் உங்களை உணர்வீங்க. எந்த விஷயத்திலுமே கவனம் செலுத்த முடியாமல் போகக்கூடிய அந்த நிலையும் உங்களுக்கு ஏற்படும். மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் வலி, கவனச்சிதறல், இது எல்லாமே ரத்த சோகைக்கான அறிகுறிகள் தான். ஸோ உங்களுக்கு அந்த பிளட்ல பார்த்தீங்கன்னா நச்சுக்கழிவுகள்லாம் கண்டாமினேட் ஆகிருக்கும், அதாவது கலந்துருக்கும். அதனால தான் அதீத சோர்வு, உங்களுக்கு கவனமின்மை இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா செக் பண்ணிக்கோங்க. அந்த கிட்னி ஃபெயிலிருந்து நீங்கள் விடுபட்டுக் கொள்வது நல்லது. தூங்குவதில் சிரமம் உங்களுக்கு ஏற்படுதா பாருங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட அது இருக்கலாம். சிறுநீரகம் நச்சுக்களை சரியாக வடிகட்டி சிறுநீர் வழியாக வெளியேற்றாம ரத்தத்திலேயே தேக்கும் போது என்ன ஆகும்னா அது தூக்கத்தையுமே நமக்கு பாதிக்குங்க. அதோடு இது உடல் பருமன் மற்றும் நாள்பட்ட சிறுநீரக நோய்க்கு வழிவகுக்கும். அப்படி சிறுநீரக நோய் ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனையுமே இருக்கும். இது சிறுநீரக நோயால பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூறக்கூடிய காமனான ஒரு சிம்டம்ஸா இருக்கும். பொதுவான பிரச்சனையாக இது இருக்கு. ஸோ நீங்க வேணா கிட்னி ஃபெயிலியர் ஆன யாருன்னா போயிட்டு அதனுடைய ஆரம்பகட்ட அறிகுறியாக உங்களுக்கு எந்த அறிகுறி அதிகமாக இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா தூங்குவதில் எனக்கு சிரமம் இருந்ததுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியமான வேலை என்னன்னா கழிவுகளை வெளியேற்றம் செய்யறது தான். அப்படி கழிவுகளை வெளியேற்றம் செய்ய முடியாத நிலை ஏற்படும் பொழுது கழிவுகள் ரத்தத்தில் கலந்ததுன்னா அது தூக்கத்தையும் பாதிக்கும். ஸோ உங்களுக்குமே தூங்குவதில் சிரமம் இருந்ததுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு நலமடைந்து கொள்ளுங்க. வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சருமம் ஏதாவது உங்களுக்கு தென்பட்டு இருக்கா பாருங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்பகட்ட அறிகுறி தான் உங்களுக்கு சுட்டி காட்டுது. உடலினுடைய தேவையற்ற நீர் மற்றும் நச்சுக்களை வெளியேற்றுவது தான் ஆரோக்கியமான ஒரு சிறுநீரகத்தினுடைய வேலை. அப்படி நடந்தாதான் கழிவு நீக்க மண்டலம் சிறப்பாக தன்னுடைய வேலையை செய்துன்றது அர்த்தம். இந்த வேலை சரியாக நடந்துச்சு அப்படின்னா உங்களுடைய உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னா ரத்த சிகப்பணுக்கள், அந்த ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் புதுசா உங்களுக்கு உருவாகும். எலும்புகளினுடைய ஆரோக்கியம் மேம்படும். அதோடு உடலினுடைய மினரல் சத்துக்களினுடைய தேக்கமும் சீரான அளவில் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஆனா இப்படி எதுவுமே சரியான முறையில் நடக்காத போது என்ன ஆகும்னா நமக்கு சருமம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும். ஏன்னா சருமம் வறட்சியானதாக மாறும். அரிக்கக்கூடிய சரும எரிச்சல்லாம் நமக்கு ஏற்படலாம். ஸோ நமக்கு ஸ்கின் டிசீஸ் நிறைய வர ஆரம்பிக்கும். எலும்பு பாதிப்பு ஏற்படும். அதோடு சிறுநீரக பாதிப்பு, அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அல்லது கிட்னி ஃபெயிலியர்லாம் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு அந்த அறிகுறிகள் இருந்துச்சுட்டே அப்படின்னா சரியான முறையில் ஊட்டச்சத்துக்களையும் மினரல்ஸ்களையும் சமன் செய்ய முடியாமல் உங்களால் போகலாம். இதனால ஊட்டச்சத்துக்கள் மினரல்ஸ் எல்லாம் கிடைக்காம போகும்போது உடம்பு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நோய்கள் தாக்கத்துக்கு உள்ளாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாதுன்னா வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சருமங்கள் தென்படும் போதே கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கோங்க. நலமடைந்து கொள்ளுங்க. வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வு, அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்குன்னா அதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். நீங்க அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறீங்க, அதுவும் இரவு நேரங்களில் அதிகமாக சிறுநீர் கழிக்க உங்களுக்கு தோன்றுது அப்படின்னா அது சிறுநீரக பாதிப்பினுடைய ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கலாங்க. அதாவது சிறுநீரகத்தினுடைய வடிகட்டக்கூடிய செயல்திறன் தடைபடும் பொழுது அடிக்கடி சிறுநீர் வெளியேற்ற வேண்டும் அப்படின்ற உணர்வு உங்களுக்கு தோன்றும். சில நேரங்களில் சிறுநீரக தொற்று இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருந்தாலுமே இந்த மாதிரி உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்குங்க. ஸோ வழக்கமாக சிறுநீரக கழிக்கிறது அடிக்கடி யாரு கழிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களும் கழிப்பாங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகரித்து இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய நபர்களும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ எதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து பார்த்து சரி செய்து கொள்வது நமக்கு நல்லதுங்க. சிறுநீரில் ரத்தம் கசிதல் உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியராக இருக்கிறதுக்கான சிம்டம்ஸாக கூட இருக்கலாம். ஆரோக்கியமான சிறுநீரகம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை மட்டும் சுத்தம் செஞ்சு ரத்த செல்களை பாதுகாக்கணும்.
பின் அந்த நச்சுக்களை மட்டும்தான் சிறுநீர் வழியாக நமக்கு வெளியேற்றணும். ஆனால் சிறுநீரகத்தினுடைய வடிகட்டக்கூடிய செயல்திறன், அந்த கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு தடைபடும் பொழுது என்ன ஆகுதுன்னா சிறுநீர் வழியாக ரத்த செல்களையுமே அது கசிய வைக்கும். இதனால தான் நம்ம சிறுநீர் கழிக்கும் போது ரத்தமும் அது கூட கலந்து வரும். அப்படி நீங்கள் சிறுநீர் கழிக்கும் போது ரத்தம் வருவது போல தென்பட்டுச்சுன்னா நீங்கள் எச்சரிக்கையாக தாமதிக்காமல் பயப்படாமல் உடனே மருத்துவரை அணுகணுங்க. ஏன்னா இது வந்து சிறுநீரக புற்றுநோய், அதாவது கிட்னி கேன்சர், சிறுநீரக கல், கிட்னி உங்களுக்கு ஸ்டோன் வந்துடுது, அல்லது கிட்னி இன்ஃபெக்ஷன், சிறுநீரக தொற்று பாதிப்பு. இதில் உங்களுக்கு எது இருந்தாலுமே சிறுநீரில் ரத்தம் வரதான் ஆரம்பிக்கும். இது ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. பயப்பட வேணாம், உடனே மருத்துவர் அணுகுனீங்கன்னா அதை நீங்கள் சரி பண்ணி கொள்ளலாம். நுரைத்து சிறுநீர் வெளியேறுதல், சிறுநீரகம் பாதிக்கப்பட்டதுக்கு, சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து சிறுநீர் கழிக்கும் பொழுது நுரைத்து வருது அப்படின்னா அதில் புரோட்டீன் கலந்துருக்கு அப்படின்றது அர்த்தம். இது கிட்டத்தட்ட எப்படி தெரியும் அப்படின்னா முட்டையை வந்து ஸ்கிராம்பிளிங் செஞ்ச மாதிரி ஒரு தோற்றத்தில் இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னா சிறுநீரில் வரக்கூடிய அந்த புரோட்டீன் நுரையானது முட்டையிலுமே காணப்படும். அதனால தான் நுரைத்து சிறுநீர் வெளியேறக்கூடிய இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். நுரைத்து சிறுநீரகம், அதாவது நுரைத்து சிறுநீர் வெளியேறக்கூடிய இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்களை சுற்றிய வீங்கிய தோற்றம், இந்த அறிகுறியும் உங்களுக்கு கூடுதலாக இரட்டை அறிகுறி மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். அதாவது நுரை பொங்கி சிறுநீரகத்தில் வந்து புரோட்டீன் வெளியேறுவது சிறுநீரக பாதிப்பினுடைய ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கு. அப்படி உங்களுடைய சிறுநீரகம் அதிக அளவிலான புரோட்டீனை வெளியேற்றுது அப்படின்னா அதனுடைய அறிகுறியாக கண்களை சுற்றி வீங்கியது போல தோற்றம் உங்களுக்கு வந்து இருக்குங்க. ஸோ நீங்கள் தான் வந்து கவனமாக இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அதை சரி செய்து கொள்ளுங்க, முன்னாடி சரி பண்ணிக்கோங்க. கணுக்கால்களில் வீக்கம் ஏற்படுதல் சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட உங்களுக்கு இருக்கலாம். சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா சோடியம் அதிக அளவில் தேங்கி கால்கள் மற்றும் பாதங்கள் வீங்க ஆரம்பிக்கும். இது சிறுநீரகம் செயலிழந்தால் மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு இதயம் தொடர்பான பிரச்சனை, கல்லீரல் தொடர்பான பிரச்சனை மற்றும் நாள்பட்ட கால் நரம்பு இழுக்கக்கூடிய பிரச்சனை என இதில் உங்களுக்கு எது இருந்தாலுமே கால்கள் வந்து வீங்க தான் ஆரம்பிக்கும். ஆனால் இந்த மாதிரி கணுக்கால்களில் வீக்கம் ஏற்படுறது எதனால் ஏற்படுதுன்றதை நீங்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு சரி செய்து கொள்வது நல்லது. கடுமையான பசியின்மை ஏற்படுவது சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட உங்களுக்கு இருக்கலாம், செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து சிறுநீரக பாதிப்பினுடைய பொதுவான அறிகுறியாக பசியின்மையும் இருக்கும். எப்படி தூக்கமின்மை வந்து ஒரு பொதுவான அறிகுறியாக சிறுநீரக பாதிப்புக்கு இருந்துச்சோ அதே மாதிரி தான் பசியின்மையுமே ஒரு பொதுவான அறிகுறியாக இருக்கு. நச்சுக்களினுடைய தேக்கம் நம்மளுடைய உடல்ல வந்து அதிகரிக்கும் போது இவ்வாறு ஏற்படுவது இயல்பு. அதாவது கழிவுகள் வந்து சுத்திகரிக்கப்படாம கழிவு நீக்க மண்டலம் வீக் ஆகும்போது போதுமான அளவுக்கு கழிவு நீக்கம் வந்து நமக்கு நடக்கல அப்படின்னா அந்த கழிவுகள் ரத்தத்தில் போயிட்டு கலந்துரும். இதனால பார்த்தீங்கன்னா நச்சுக்களினுடைய தேக்கம் உடலில் அதிகரிச்சுட்டே போகும்போது பசியின்மையும் ஏற்படுவது இயல்பு தான். ஸோ நீங்கள் தான் வந்து மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு அந்த பிரச்சனை நீங்கள் விடுபட்டுக் கொள்ளணும். தசைப்பிடிப்பு உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டுதான் பாருங்க, இதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். நீங்கள் உடனே சரி செய்து கொள்ளுங்க. இப்போ சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகள் வந்து குறையும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரோலைட்ஸ் வந்து சமநிலை இழந்து போயிடும். இதனால கால்சியம் சத்து உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் மற்றும் பாஸ்பரஸ் உடைய கட்டுப்பாடெல்லாம் குறைஞ்சிரும். இதன் காரணமாக உங்களுக்கு அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா தசை பிடிப்பு அடிக்கடி உங்களுடைய உடலில் ஏற்படும். தசை வலி உங்களுக்கு வந்து தோன்ற ஆரம்பிக்கும். தசைகளில் இறுக்கம் ஏற்பட்டு தசைகள் வந்து தளர்ந்து போகிறது மாதிரி பார்த்தீங்கன்னா வயசான காலத்தில் இருக்கிறது இயல்பு தான். ஆனால் இளமை காலத்தில் தசைகள் தளர்ந்து போகிறது, நரம்பு தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படுறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ தசை பிடிப்பு ஏற்படுதுன்னா அது சாதாரணமாக உங்களுக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் வந்து ஏற்படும் அப்படின்றது வந்து உங்களுடைய மனசில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. கால்சியம் சத்து குறையும் போது பாஸ்பரஸ் கட்டுப்பாடு குறையும் போது தசை பிடிப்பு உங்களுக்கு ஏற்படும். மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்களுடைய அந்த இருப்பு உங்களுக்கு குறையும் போது தசைப்பிடிப்பு ஏற்படும். ஸோ சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகள் குறையும் போதும் தசைப்பிடிப்பு ஏற்படும். அப்போ நீங்கள் வந்து மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டீங்கன்னா எதனால் உங்களுக்கு தசைப்பிடிப்பு ஏற்படும் தெரிஞ்சதுக்கப்புறம் உடனே சிகிச்சை பெற்று நலமடைந்து கொள்ளுங்க. ஏன்னா கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றது வயசானவர்களுக்கு மட்டும்தான் வரும்னு நினைப்போம். ஆனால் இப்போ இளைஞர்களுக்கும் வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ஆரம்ப கட்ட அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும் பொழுதே உடனே மருத்துவரை அணுகி அதை சரி செய்து கொண்டு நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.